Good morning students. இன்னைக்கு அறிவோம் ஆங்கிலம் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து subject verb agreement. So before we get into the session, we will look at the syllabus as we always do. So syllabus பார்த்தீங்கன்னா CGL ஓட syllabus நம்ம இப்போ கான்சென்ட்ரேட் பண்றது. So CGL ல syllabus நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். We are looking at grammar and vocabulary part. So if you have watched the first introduction session, அதில் வந்து நம்ம இந்த syllabus மற்ற syllabusோட கம்பேர் பண்ணியிருப்போம். மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம் syllabusோட. அதில் பார்த்தீங்கன்னா we arrived at ஆல்மோஸ்ட் நம்ம இந்த சிலபஸை வச்சு 90% ஆஃப் அதர் எக்ஸாமோட சிலபஸையும் கவர் பண்ணுறதுனால 90 to 95%, சில எக்ஸாம்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 100% நம்ம கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ப்ளீஸ் கோ பேக் அண்ட் வாட்ச் தட் வீடியோ. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அதில் இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சீரீஸை வந்து வாட்ச் பண்ணலாம். இல்லை ஜென்ரலி எனக்கு வந்து இங்கிலீஷ் கிராமர் அண்ட் வெக்காபுலரி கற்றுக்கணும், எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த சீரீஸை வாட்ச் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இஸ் கிராமர் அண்ட் செகண்ட் இஸ் வெக்காபுலரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எரர் ஸ்பாட்டிங். ஸோ எரர் ஸ்பாட்டிங்கில் கொஷின்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்ட் க்ளோஸ் டெஸ்ட்டில் கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வரலாம். அதனால் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிச்சிட்டோம். அண்ட் வி ஆல்சோ லுக்ட் அட் டென்சஸ். இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் verb agreement பார்க்க போகிறோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் டைரக்ட் இன்டைரக்ட் நரேஷன், ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸஸ், தென் பேரா ஜம்ப்லிங் பார்த்துட்டு வி லுக் அட் வெக்காபுலரி. ஸோ திஸ் இஸ் ஆர் பிளான். அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் சிஜிஎல்ல கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ சிஜிஎல்லை பொறுத்த வரைக்கும் யூ ரைட் 2 எக்ஸாம்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் அ ப்ரிலிமினரி எக்ஸாம், நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ். ஸோ டயர் 1 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சருக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலி உங்களுக்கு 25 கொஷின்ஸ் இங்கிலீஷ்லேருந்து வரும். கரெக்டாக எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸ், தப்பாக எழுதுனீங்கன்னா -0.5 மார்க். ஸோ அதாவது ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் 2 மார்க் எடுக்கிறீங்க, அடுத்த கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்கன்னா -0.5 மார்க் போயிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் 1.5 மார்க்ஸ் தான் இருக்கும், 2 மார்க்ஸ் இருக்காது. ஓகேங்களா? சேம் அப்ளைஸ் டு டயர் 2. டயர் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கொஷினுக்கு 3 மார்க். ஸோ கரெக்டாக ஒரு கொஷின் எழுதிங்கன்னா 3 மார்க், தப்பாக எழுதிட்டிங்கன்னா -1. ஸோ டோட்டலி உங்களுக்கு 2 மார்க் தான் இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் 2 கொஷின்ஸ் நீங்கள் வந்து ஒரு கொஷின் தப்பாக ஒரு கொஷின் கரெக்டாக எழுதிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 2 மார்க் தான் இருக்கும், 3 மார்க் இருக்காது. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் வந்து அப்ளை ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் பி வெரி கான்ஷியஸ் அபவுட் நாட் ரைட்டிங் தி ராங் ஆன்சர். எவ்வளோக்கு எவ்வளோ ரைட் ஆன்சர் எழுதுறது முக்கியமோ அவ்வளோக்கு எவ்வளோ ராங் ஆன்சரை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கொஷனுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் எனக்கு தெரியலை, நான் வந்து ஐ வில் மெஸ் அப் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் ஸ்கிப் தட் கொஸ்டின் இஸ் மை அட்வைஸ். ஓகேங்களா? ஸோ அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண யூ வில் கெட் இட் கெட் மோர் ஈஸி. உங்களுக்கு பார்க்கும் போதே எது தப்பானதுன்னு அப்படின்னு உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம கிளாஸ் ஷெட்யூலுக்கு வருவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்டரி செஷனிலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்ட்ரோடக்டரி செஷன் போய் வாட்ச் பண்ணுங்கள் இஃப் யூ ஹேவ் நாட் வாட்ச்ட் இட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வி ஹவ் ஸ்டார்டட் ஆஃப் வித் நவுன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ப்ரோனவுன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ்ஸ், வேர்ப்ஸ் பார்த்தோம், அட்வர்ப்ஸ் பார்த்தோம், preposition பார்த்தோம், conjunction, அதுக்கப்புறம் interjections பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸையும் நம்ம சம்டைம்ஸ் வி கனெக்டட் டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஆல்ரெடி நம்ம 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்துருக்கோம். சம்டைம்ஸ் வி ஆல்சோ கால் ஆர்டிகல்ஸ் அஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ நம்ம ஆர்டிகல்ஸும் பார்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம வேர்ப்ஸ் படிக்கும் போது வி ஆல்சோ லேர்ன்ட் டென்சஸ், அதுக்கப்புறம் கொஸ்டின் டேக்ஸ் படித்தோம். அதுக்கப்புறம் நம்ம இது இல்லாமல் வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் படித்தோம். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் வந்து ஒரு கொஸ்டின் எப்படி இருக்கும்னு சொல்லி முக்கியமாக இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் படித்தோம். அப்புறம் வந்து நம்ம படித்தது வந்து இஃப் ஆர் கண்டிஷனல் சென்டென்சஸ். ஸோ இது படிக்கும்போது நம்ம வந்து கிளாஸஸ்னால் என்ன, ஃப்ரேசஸ்னால் என்னங்கிற டிஃப்ரென்ஸ் படித்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம ஆல்ரெடி மற்ற எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணதுனால டென்சஸ் முடிச்சாச்சு, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிச்சாச்சு. அதனால நம்ம வந்து இன்றைக்கி சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பார்க்க போகிறோம் இன் டுடேஸ் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி ரோட் மேப் ஆஃப் டுடேஸ் செஷன். வி ஆர் கோயிங் டு லுக் அட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆஃப் த லாஸ்ட் டீ டைம் ட்ரீட். ஸோ நேற்று வந்து நீங்கள் டீ டைம் ட்ரீட் உங்களுக்கு இல்லை, வி ஹவ் ஜஸ்ட் லுக்ட் அட் த சம்மரி ஆஃப் ஆர்டிகல்ஸ். அதுக்கு முன்னாடி நாளோட டீ டைம் ட்ரீட்டோட ஆன்சர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வி ஆர் கோயிங் டு லுக் அட் வாட் இஸ்
சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். அண்ட் சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட்டை கற்றுக்கிட்டு அதில் சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ வி ஆல்சோ சீன் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து நவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ் படிக்கும் போதே சில ரூல்ஸை நம்ம படிச்சிருக்கோம். அதில் நம்ம மிஸ் பண்ண ரூல்ஸ் அண்ட் நான் வந்து மோஸ்ட்லி கவர் பண்ண ரூல்ஸையும் இதில் கொடுத்துருக்கேன். சம் ஆஃப் தெம் வி ஹவ் ஆல்ரெடி லுக்ட் அட். ஓகேங்களா? ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு I'm going to give you some exercise at the end of today's session, that is in the tea time treat. Okay, so next பாத்தீங்கன்னா இதுதான் last tea time treat ஓட question. So it's based on grammatical error in articles. So நம்ம already படிச்சிருக்கோம். Of the two choices, இப்போ ரெண்டு சாய்ஸ் இருக்கு. This is definitely a better. So இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ எது பெட்டரா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஆஃப் த டூ சாய்ஸஸ் பெட்டர்னு வரக்கூடாது, த பெட்டர் அப்படின்னு வரணும். ஸோ ரெண்டுத்துல இதுதான் பெஸ்ட், இதுதான் பெட்டர் அப்படின்னு சொன்னால் அது நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் பேசுகிற மாதிரி. ஸோ ஆஃப் த டூ சாய்ஸஸ் திஸ் இஸ் டெஃபினெட்லி த பெட்டர். ஸோ த மூவி வெஹமெண்ட்லி டெபிக்ஸ் வெறும் வயலன்ஸ் தான், வயலன்ஸ் கிடையாது. ஸோ இட் ஷுட் பி வயலன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹி இஸ் அண்டர்கோயிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிசீசஸ்க்கு முன்னாடி, இந்த மாதிரி டிசீசஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இட் ஷுட் பி ஹி இஸ் அண்டர்கோயிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சர். ஹி இஸ் ஸ்டடிங் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ நம்ம நல்லா சொல்லியிருக்கு, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்த்துருக்கோம். வித் யூனிவர்சிட்டிஸ், வித் பாப்புலர் காலேஜஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூஷன் இருக்கும்போது நம்ம த யூஸ் பண்ணுவோம். ஸோ we should say that he is studying at the University of Madras. Okay, guys, we are specific about which university it is, and it is the only University of Madras அப்படிங்கிற நேம்ல இங்கே நமக்கு ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் த University of Madras. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we will get into subject verb agreement. ஸோ subject verb agreementனா என்ன? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துருவோமே. ஸோ subject is usually a noun or a word or a phrase that names a person, place or thing. இப்போ பார்த்தீங்கன்னா the beautiful girl is my friend அப்படின்னு சொல்கிறேன். So if it is not clear, I will rewrite it. The beautiful girl is my, இல்லைனா this beautiful girl னு வச்சுப்போமே. This beautiful girl is my friend அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா let's assume இதில் எது சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this beautiful girl. ஸோ கேர்ள் தான் நம்ம வந்து பியூட்டிஃபுல் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் கொடுத்து அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்குறோம். ஸோ கேர்ளுங்கிறதா நவுனு, பட் இது எல்லாமே சேர்த்து தான் வந்து சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் என்னவா வந்திருக்கு? இட் இஸ் அ வேர்ட். ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்டாக வரலாம். அ கேர்ள் இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ this girl is my friend ன்னு சொல்லலாம், a girl is my friend ன்னு சொல்லலாம், this beautiful girl is my friend ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸாக வந்திருக்கு. this beautiful girl. ஸோ இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த பியூட்டிஃபுல் கேர்ள் தான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இட் இஸ் அ ஃப்ரேஸ். ஸோ மோர் தேன் ஒன் வேர்ட் இருந்தால் அதை நம்ம ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரேஸாக இருக்கலாம். பட் அது என்ன பண்ணும்? வாட் இஸ் தி ஜாப் ஆஃப் அ சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it names a person, place or thing. So it is giving a name to the person. Girl அப்படின்னு சொல்கிறேன். என்ன மாதிரியான கேர்ள் அப்படிங்கிறதையும் நானே டிஸ்கிரைப் பண்ணிட்டேன். the beautiful girl, this beautiful girl இங்கே இருக்காங்கல்ல, இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறேன். this beautiful girl is my friend. ஸோ இது யாரு? சிங்குலர் சப்ஜெக்ட். இந்த கேர்ள், ஒரே ஒரு கேர்ளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன வேர்ப் யூஸ் பண்ணுறேன்? இஸ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுறேன். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியான சிங்குலர் வேர்பை யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் வேர்ப். வேர்ப் ஆர் ப்ரெடிகேட். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுது இல்லைங்களா? தட்ஸ் கால்ட் ப்ரெடிகேட். ஸோ இட் ஃபாலோஸ் த சப்ஜெக்ட் அண்ட் ஐடென்டிஃபைஸ் அன் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸோ ஒரு ஆக்ஷனை ஃபாலோ பண்ணலாம், ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். இது இங்கே வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக ஷீன்னு நான் ஒரே வார்த்தையும் யூஸ் பண்ணுவேன். So she is my friend or this beautiful girl is my friend அப்படின்னு சொல்கிறேன். So she is dancing
அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இது ஃபுல்லாமே வேர்பாக இருக்கும். ஓகேங்களா? வேர்புங்கிறதும் ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரேஸாக இருக்கலாம். ஸோ திஸ் பியூட்டிஃபுல் கேர்ள் இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ சிங்குலர் வரும்போது சிங்குலர் வேர்ப் தான் வரும். ஸோ இட் ஃபாலோஸ் த சப்ஜெக்ட் அண்ட் ஐடென்டிஃபைஸ் அன் ஆக்ஷன் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து சப்ஜெக்டும் வேர்பும் அக்ரி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இஸ் கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த வேர்ப் வித் இட்ஸ் சப்ஜெக்ட் இன் பர்சன். ஸோ எப்படி கரஸ்பாண்ட் ஆகுது ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்புக்கும் ஒரு கரஸ்பாண்டன்ஸ் ஏற்படுது அப்படின்னா, ஷீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இஸ் அப்படிங்கிறது இங்கே வேர்பு, ஷீங்கிறது இங்கே சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா அப்படிங்கிறத வேர்ப் வந்து பார்க்கும். ஸோ ஷீங்கிறது என்ன? தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? இஸ் அப்படிங்கிற வேர்பை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது ஐ அப்படின்னு நான் சொன்னேன்னா ஐ ஆம் அ டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். யூ அப்படின்னு சொன்னால் யூ ஆர் அ டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலரா ப்ளூரலா? இது தேர்ட் பர்சனில் சிங்குலர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வேர்போட எஸ் சேர்ப்போம் இஃப் வி ஆர் டாக்கிங் அபவுட் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வி டோன்ட் யூஸ் ஆக்ஷன். நம்ம ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை பற்றி பேசுறதுனால நம்ம இங்கே வந்து இஸ் ஆர் அப்படிங்கிற வேர்ப்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ப் இந்த சப்ஜெக்டோட பர்சனுக்கும் நம்பருக்கும் ஏற்ற மாதிரி மாறும். பர்சனுங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா, நம்பருங்கிறது சிங்குலரா ப்ளூரலா. ஸோ அதுதான் வந்து இதுதான் கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் அ வேர்ப். வேர்ப் வந்து சப்ஜெக்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கும். ஸோ த பிரின்சிபல் ஆஃப் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்ளைஸ் டு ஃபைனைட் வேர்ப்ஸ். ஸோ எந்த வேர்ப்ஸ்க்கு நம்ம மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனைட் வேர்ப்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஃபைனைட் வேர்ப்ஸ்னால் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்னால் நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அது எதுக்குமே சேஞ்ச் ஆகாது இல்லைங்களா வேர்ப்ஸ் படிக்கும்போது. ஸோ ஃபைனைட் வேர்ப்ஸை மட்டும்தான் நம்ம வந்து அக்ரிமெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அண்ட் இன் லிமிட்டட் வே டு த பாஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ப் வாஸ் வேருக்கும் நம்ம இதை மாற்றுவோம். ஓகேங்களா? ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இதை வந்து அதிகமாக சேஞ்ச் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸில் வாஸ் வேருக்கு மாற்றுவோம். ஓகேங்களா? அப்புறம் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்னால் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தே டு நாட் ஹாவ் டென்ஸ் ஆர் டு நாட் ஷோ அக்ரிமெண்ட் வித் த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னவா இருந்தாலும் அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது நான் ஃபைனைட் வேர்ப்ஸில். வேறஸ் ஃபைனைட் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட நம்பர் அண்ட் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்சை அண்டர்கோ பண்ணும். ஓகேங்களா? தே டு நாட் சேஞ்ச் தே ஃபார்ம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ்ஸ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது எல்லாமே வந்து சேஞ்சே ஆகாது. ஸ்விம்மிங், டு ப்ளே, ரன்னிங், லவ் இது எல்லாமே சேஞ்சஸே ஆகாது. ஸோ தே வென்ட் டு த மார்க்கெட் எஸ்டர்டே டு பை. ஸோ பை அப்படிங்கிற ஃபார்ம் அப்படியே வந்திருக்கு பிகாஸ் இட் இஸ் அ டு இன்ஃபினிட்டிவ். இட் இஸ் அ நான் ஃபைனைட் வேர்ப். ஆனால் இங்கே பாருங்கள் தே வென்ட், கோ அப்படிங்கிறது இங்கே என்னவா மாறி இருக்கு? வென்ட்டா மாறி இருக்கு அக்கார்டிங் டு த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். ஸோ இதெல்லாமே வந்து இது பேசிக்கான சில ரூல்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 20+ ரூல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் மஸ்ட் அக்ரி இன் நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பர்சனில் அக்ரி ஆகணும், நெக்ஸ்ட் வந்து நம்பரில் அக்ரி ஆகணும். ஸோ இங்கே பாருங்களேன், எ சிங்குலர் சப்ஜெக்ட் கோஸ் வித் அ சிங்குலர் வேர்ப். ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தால் அதுக்கு சிங்குலர் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் பர்சன் அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் யூஸ் பண்ணுவோம். மை சிஸ்டர் ஹெல்ப்ஸ் மீ வித் மை ஒர்க். ஸோ சிஸ்டருங்கிறது சிங்குலர், அதனால வேர்பு ப்ளஸ் எஸ் சேர்த்துருக்கேன். அதே ப்ளூரல் சப்ஜெக்ட் இங்கே போட்டு பார்ப்போமே, மை சிஸ்டர்ஸ் ஹெல்ப் மீ வித் மை ஒர்க். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட் கோஸ் வித் த ப்ளூரல் வேர்ப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூரல், அதனால வேர்ப் மட்டும் வந்திருக்கு. ஸோ இஃப் த சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர் த வேர்ப் கெட்ஸ் தி எஸ். ஸோ இது எப்போ மட்டும்தான்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். அதே மாதிரி இது எதுக்கு? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வேர்போட எஸ் ஆட் பண்ண மாட்டோம். செகண்ட் பர்சன் சிங்குலருக்கு வேர்போட எஸ் ஆட் பண்ண மாட்டோம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம் இஃப் யூ ஆர் டாக்கிங் இன் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் இஸ் ப்ளூரல் இன் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். the subject gets the yes. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரலாக இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட்டுக்கு எஸ் இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிளான ரூல். சில டைம் நம்ம ப்ளூரல் வந்து எஸ் ஆட் பண்ணாமல் ப்ளூரலைஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் த பேசிக் ரூல். ஸோ இதுக்கு அட்வான்ஸ்டான ரூல்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி நவுன்ஸ் படிக்கும் போதே பார்த்துருக்கோம், எப்படியெல்லாம் நம்ம வந்து ப்ளூரலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத. ஸோ ரெஃபர் நவுன்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் அண்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரல்க்கெல்லாம் நம்ம ஆம் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வந்தால் ஆம் யூஸ் பண்ணுவோம், யூ வி தே வந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷி இட் வந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டூ வேர்ப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்லுவோம்? பி வேர்ப்ஸ். இதில் வந்து டூ வேர்ப்ஸ். ஸோ ஐ யூ வி தே வந்துச்சுன்னா டூ, ஹீ ஷி இட் வந்துச்சுன்னா டஸ். அதே மாதிரி ஹாவ் வேர்ப்ஸில் ஐ வி ஐ யூ வி தே வந்துச்சுன்னா ஹாவ், ஹீ ஷி இட் வந்துச்சுன்னா ஆஸ். ஸோ இது எல்லாமே எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் பார்த்தோம் இல்லைங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கெல்லாம் தான் நம்ம இங்கே இதை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வெறும் வேர்ப் வந்துச்சுன்னா வெறும் வேர்பை வந்து ஐ யூ வி தேக்கு யூஸ் பண்ணுவோம். அதே தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹீ ஷி இட்டுக்கு வேர்பு ப்ளஸ் எஸ் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நான் ஸ்டெம்னு சொல்கிறோம், ஆர் வி கால் இட் த பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். ஓகேங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி வில் கோ டு த important part of today's session, which are the rules. So இதெல்லாம் தான் நம்ம ரூல்ஸாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா subordinate clauses. ஸோ நம்ம ஆல்ரெடி clauses படிச்சிருக்கோம், மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ். ஸோ மெயின் கிளாஸை சார்ந்து வர்றது தான் வந்து சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சபார்டினேட் கிளாஸ் வந்து சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் வந்துச்சுன்னா அதோட அக்ரிமெண்ட்டில் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சப்ஜெக்ட் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேர்ப் மாறுமே தவிர கிளாஸ், இந்த சபார்டினேட் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி வேர்பில் எந்த சேஞ்சஸ்னே வராது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த டாக் ஹூ இஸ் chewing on my jeans. ஸோ இந்த டாக் என்ன பண்ணுது? இந்த டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஜீன்ஸை கடிச்சிட்டு இருக்கு. இஸ் யூஸ்வலி வெரி குட். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் த சங்க் தட் வி ஆட் வித் த டாக். அதோட போஸ்ட் மாடிஃபிகேஷனாக தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த டாக் எந்த டாக் அப்படின்னு சொல்கிறோம்? இந்த ஷூவை கடிச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அந்த டாகை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இஸ் யூஸ்வலி வெரி குட். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்துச்சுன்னா, சபார்டினேட் கிளாஸோட வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? சப்ஜெக்டை பார்க்கணும், சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்ப் இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர கிளாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரூல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃப்ரேசஸ்னால் என்ன? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் டு நாட் ஹேவ் அ சப்ஜெக்ட் ஆர் அ வேர்ப். இங்கே பார்த்தீங்கன்னா த கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போ, இங்கே இதுதான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டே வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸாக வந்திருக்கு. ஸோ த கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போ. ஸோ நம்ம இங்கே எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? ரெயின்போவோட கலர்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது கலர்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நவுன். எதோட கலர்ஸ்? ரெயின்போவோட கலர்ஸ். வி கேன் ஈவன் ரைட் இட் லைக் ரெயின்போஸ் கலர்ஸ். ஓகேங்களா? ஸோ கலர்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நவுன். அதை குவாலிஃபை பண்ணுறது தான் வந்து ரெயின்போவோட கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் வந்துச்சுன்னா அதுவும் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இங்கே ஆஃப் த ரெயின்போ அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃப்ரேஸ், இதோட ஆட் ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? த கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போ. ஸோ ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ப்ரெப்போசிஷன் அப்படிங்கிறதுனால அதோட சேர்ந்து வந்திருக்கனால இது ஒரு ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஸோ ரெயின்போ அப்படிங்கிறது ஒரு நவுன் ப்ரெப்போசிஷனை ஃபாலோ பண்ணி வருது. அப்போது இதை நம்ம ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த கலர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன் ஃப்ரேஸ், அதுக்கப்புறம் ஒரு ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ், அதுக்கப்புறம் நமக்கு வேர்ப் வருது. ஸோ இந்த ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் வந்து கண்டிப்பாக இதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ த கலர்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் அப்படிங்கிறதால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம ரெயின்போவை பார்த்துட்டு இஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சபார்டினேட் கிளாஸஸ் வந்து சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் நடுவில் வந்துச்சுன்னா அது அக்ரிமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாது. சப்ஜெக்டோட வேர்ப் என்னவோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணால் நவுன் ஃப்ரேஸ்க்கு அப்புறமா இல்லை நவுனுக்கு அப்புறமா ஒரு ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் வருது, அதுக்கப்புறம் நமக்கு வேர்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ்னால நம்ம வேர்பில் எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. வேர்ப் எதை சார்ந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டை சார்ந்து தான் வரணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரூல், when sentences start with there and here. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், தேர்லேயோ ஹியர்லேயோ ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்து உடனே நம்ம வேர்பை பிளேஸ் பண்ணணும். ஸோ தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ தேர் வந்துச்சுன்னா உடனே நவுன் வராது. தேருக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் ஆர் நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹியர் ஆர் த பேப்பர்ஸ் யூ ரெக்வெஸ்டட், தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் த பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? திஸ் இஸ் ரூல் நம்பர்
3. Next, rule number 4ல subjects do not always come before verbs in questions. ஸோ அடுத்து வந்து இது வந்து கொஷினுக்கான ரூல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின்ஸ் வந்தாலும் கொஷின் வேர்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? verb தான் வரணும். அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரணும். ஸோ where are the pieces of this puzzle? Where the puzzles are of this, sorry, where the pieces are of this puzzle நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கொஷின் வேர்டுக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? verb யூஸ் பண்ணணும். வேர்புக்கு அப்புறம் தான் நம்ம subject யூஸ் பண்ணுவோம் in questions. ஓகேங்களா? this is the 4th rule. so next rule பார்த்தீங்கன்னா, if two subjects are joined by and they typically require a plural form. so plural verb தான் require பண்ணோம். ரெண்டு நவுன்ஸை நம்ம and யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ளூரல் வேர்ப் தான் வரும். இது ரெண்டுமே சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்தையும் நம்ம பேசுறதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம இது ஒன்று. ஸோ இட் இஸ் ப்ளூரல். ஸோ த கவ் அண்ட் த பிக் ஆர் ஜம்பிங் ஓவர் த மூன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு 2 different things. அதனால நம்ம வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணோம். ஆனால் the verb is singular if these two subjects separated by and refer to the same person or thing as a whole. இல்லை இது ஒரே விஷயத்தை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம singular verb யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா, red beans and rice is my mom's favorite dish. ஸோ ரெட் பீன்ஸ் அண்ட் ரைஸ் அப்படிங்கிறது ரெண்டு விதமான வித்தியாசமான பொருளாக இருந்தாலும் இது நம்ம எண்ணத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம டிஷ்ஷை தான் சொல்கிறோம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு டிஷ் அப்படின்னும் பொழுது, ஸோ இட் இஸ் மை மாம்ஸ் ஃபேவரட் டிஷ். ஹார்ட் ஒர்க் அண்ட் லக் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்ஸஸ். ஸோ திஸ் இஸ் அ காம்பனண்ட் ஃபார் சக்ஸஸ். இது நம்ம ஒன்றா ரெஃபர் பண்ணுறோம். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும்னா, a black and a white cat are following me. இது ஒரு சென்டென்ஸ். a black and white cat is following me. ஸோ இந்த சென்டென்சஸில் பார்த்தீங்கன்னா, a black and a white cat are following me. நான் இங்கே 2 கேட்டை பற்றி பேசுகிறேன். ஒரு black cat, ஒரு white cat. எப்படி நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a black, a white. a black and a white cat. 2 different திங்ஸை பற்றி பேசுகிறேன். are following me. அதனால நான் என்ன verb யூஸ் பண்ணுறேன்? are அப்படிங்கிற plural verb யூஸ் பண்ணுறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, a black and white cat is following me. இங்கே நான் ஒரே கேட்டை தான் ரெஃபர் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கலர் வந்து black and white. இட்ஸ் a mixed color of black and white. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? இங்கே திருப்பி நான் கொடுக்கல. ஸோ a black and white cat அப்படின்னு நான் சொல்லும்பொழுது ஒரு கேட்டை குறிக்குது. இட் ஹேஸ் 2 colors. a black and a white cat அப்படின்னு சொல்லும்போது 2 கேட்ஸை குறிக்குது. ஓகேங்களா? 2 different color cats. ஸோ அப்போ நான் இங்கே வந்து சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுறேன். ஸோ அண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரே பொருளை நம்ம ரெஃபர் பண்ணுறோம், இல்லை ஒரு விஷயத்த ஹோலாக ரெஃபர் பண்ணுறோம். அதாவது ஹார்ட் ஒர்க் அண்ட் சக்ஸஸ்ங்கிறது இட்ஸ் காம்பனண்ட் ஆஃப் சக்ஸஸ். ஹோலாக ரெஃபர் பண்ணுறோம். இல்லை ரெட் பீன்ஸ் அண்ட் ரைஸை வந்து ஒரு திங்காக ஒரு டிஷ்ஷாக பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து அதுக்கு சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் 2 நவுனை நம்ம இணைக்கிறோம், 2 சிங்குலர் நவுனை இணைக்கிறோம், ஒரு ப்ளூரல் ஒரு சிங்குலரை இணைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ அதுக்கு ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் தி 5th and 6th ரூல். ஓகேங்களா? 7th ரூல் பார்ப்போம். இஃப் த வேர்ட்ஸ் each, every, no. ஸோ each, every, no இந்த மாதிரி இன்டெஃபினட்டான வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? Before the subject, the verb is singular. So no smoking or drinking is allowed. Every man and woman is required to check in. So everyன்னு சொன்னா, நோன்னு சொன்னா, ஈச் சொன்னாலே நம்ம வந்து அதுக்கு சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றின டெஃபினிஷன் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி இன்டெஃபினட் ப்ரோனவுன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நவுன்ஸ்க்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரோனவுன்ஸ். அதில் வென் வி ஆர் நாட் டெஃபினட் அபவுட் நம்ம எந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம், எவ்வளோ சப்ஜெக்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், யாரை பற்றி பேசுகிறோன்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியாத போது வி யூஸ் இன்டெஃபினட் ப்ரோனவுன்ஸ். ஸோ இது எனிபடியாக இருக்கலாம், எனி ஒன்னாக இருக்கலாம், ஈச் பர்சனாக இருக்கலாம், எவ்ரிபடியாக இருக்கலாம், எவ்ரி ஒன்னாக இருக்கலாம், நோபடியாக இருக்கலாம், எவ்ரி திங்காக இருக்கலாம். ஸோ எதுவாக வேணா இருக்கலாம். இல்லை இதெல்லாம் நம்ம சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வார்த்தைலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த இன்டெஃபினட் ப்ரோனவுன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போல்லாம் சிங்குலர் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அதே வந்து
both, few, many, other, severalலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது எல்லாமே ப்ளூரலை குறிக்கிற இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸுங்கிறதுனால நம்ம இதுக்கு ப்ளூரல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். சில வார்த்தைகள் வந்து நம்ம ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணுவோம், சிங்குலராகவும் யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல், எனி, மோர், மோஸ்ட், நன், சம். ஸோ இது எல்லாமே சிங்குலராகவும் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நம்ம அந்த அப்ராப்ரியேட் வேர்பு அங்கே என்ன நவுன் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் ப்ளூரல், அந்த கிளாஸஸில் மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் ஆர் broken அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே ப்ளூரல் வந்துச்சுன்னா இங்கே ப்ளூரல் வரும். மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் broken அப்படின்னு சொல்லும்பொழுது சிங்குலர் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ சிங்குலர் வேர்ப் வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சென்ஸில் அதை மீன் பண்ணுறோங்கிறத பேஸ் பண்ணி ஃபார் தீஸ் வேர்ட்ஸ் we can change it from singular to plural or plural to singular verb useல. ஓகேங்களா? ஸோ this is the rule. Next பார்த்தீங்கன்னா, if the subjects are both singular and are connected by the words or, nor, neither, nor, either, or, not only but also, the verb is singular. So either or, neither nor, or, nor, not only but also இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் எழுதுவோம். அதில் வந்து 2 நவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல். ஸோ அந்த 2 நவுனுமே சிங்குலராக இருந்தால் அங்கே வேர்ப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலராக இருக்கும். ஆனால் ஒரு நவுன் சிங்குலராக இருக்குங்க, ஒரு நவுன் ப்ளூரலாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவுனுக்கு பக்கத்தில், அதாவது வேர்புக்கு பக்கத்தில் எந்த நவுன் வருதோ அந்த நவுனோட நம்பர் தான் வந்து வேர்போட அக்ரி ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து 9th ரூல். If one subject is singular and the other is plural and the words are connected by or, nor, neither, nor, either, or, not only but also, use the verb form of the subject that is nearest to the verb. வேர்புக்கு எது நேரா இருக்கு? has. இங்க பாருங்க, either the bears or the lion has escaped from the zoo. ஸோ இது வந்து plural, இது வந்து singular. ஆனால் வேர்போட எது பக்கத்தில் இருக்கு? லயன் அப்படிங்கிறதா பக்கத்தில் இருக்கு, அது சிங்குலர். ஸோ அதோட வேர்பை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ நைதர் நார், ஐதர் ஆர் நார், நாட் ஓன்லி பட் ஆல்சோ, ரெண்டுமே சிங்குலர்னா சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். 2 நவுனுமே சிங்குலர்னா, ஒரு நவுன் சிங்குலர் ஒரு நவுன் ப்ளூரல் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த நவுன் வந்து வேர்புக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த நவுனோட நம்பரை வச்சு தான் நம்ம வேர்பை டிசைட் பண்ணுவோம். இன்னொன்று பாருங்க, நைதர் த லயன் நார் த பேர்ஸ் அப்படி இருக்கும்போது பேர்ஸ் தான் இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னும் போது ஹாவ் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். ஸோ எஸ்கேப் ஃப்ரம் த ஜூ. ஸோ இந்த ரூல் வந்து ரொம்ப ஈஸி தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி 8th and 9th rules. ஸோ நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, யூஸ் அ சிங்குலர் வேர்ப் வித் டிஸ்டன்சஸ், periods of time, sums of money when considered as a unit. ஸோ டிஸ்டன்ஸையோ இல்லை வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமையோ இல்லை சம்ஸ் ஆஃப் மணியையோ நம்ம ஒரு யூனிட்டாக கன்சிடர் பண்ணுறோம். இல்லை வந்து சம்டைம்ஸ் வி கன்சிடர் த குவான்டிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அதுவே வந்து அதை வந்து நம்ம வந்து குவான்டிட்டியாக இல்லாமல் அதை நம்பராக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது இதுக்கு ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 miles is too far to walk. ஒரு யூனிட்டாக சொல்கிறேன், 3 miles. 3 miles அப்படிங்கிற தூரத்தை நான் ஒன்றா பார்க்குறேன். அப்போது இஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன், சிங்குலர் வேர்ப். 5 years is the maximum sentence for that offense. ஸோ இதுக்கு பெரிய சென்டென்ஸ் எது? 5 years அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸாக பார்க்குறேன், ஒரு யூனிட்டாக பார்க்குறேன், அப்போது இஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? $10. ஸோ இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மணி, $10 ஆஃப் மணி வந்து ஒரு பெரிய ப்ரைஸ் டு பே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை வந்து ஒரு யூனிட்டாக பார்க்குறேன் இல்லை ஒரு குவான்டிட்டியாக பார்க்குறேன் அப்படின்னும் போது நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்சஸ், பீரியட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் சம்ஸ் ஆஃப் மணி. அதுவே நான் அதை வந்து ஒரு நம்பராக பார்க்குறேன் அப்படின்னும் போது நான் ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா $10 வேர் ஸ்கேட்டர்ட் ஆன் த ஃப்ளோர். இதே $10 வந்து ஹை ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒன்றா பார்க்குறேன், ப்ரைஸாக பார்க்குறேன். ஓகேங்களா? குவான்டிட்டி பார்க்கும்பொழுது நான் அதுக்கு சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணேன். ஆனால் $10 தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு நம்பராக இருக்குது, அதை நான் கீழே இறச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது $10 ஆர் இல்லை வேர் ஸ்கேட்டர்ட் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நவ் ஐ எம் லுக்கிங் அட் த நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்களேன், ஆஃப் ஆஃப் த ஆப்பிள் இஸ் ரோட்டன். ஸோ half of the apple is rotten. We have only 1 apple. ஸோ இந்த 1 ஆப்பிளில் பாதி ஆப்பிள் ரோட்டன் ஆகிட்டு இருக்கு, அழுகி இருக்கு. half of the apples are ripe. ஸோ இப்போ நான் ஒரு டசன் ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்கேன், அதில் பாதி வந்து அழுகிருக்கு அப்படின்னா 6 apples are ripe. அப்போ நான் இங்கே வந்து நம்பர்ஸை டெனோட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் இங்கே ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இங்கே as far as this is concerned, குவான்டிட்டி இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள் வந்து அழுகி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் வந்து சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணேன். ஸோ தட்ஸ் தி டிஃப்ரென்ஸ். 2/3 of the pizza is gone.
ஸோ இங்கே ஒரு பீட்சா இருக்குது, அதில் 2/3 பார்ட் வந்து சாப்பிட்டுட்டாங்க, இஸ் கான். ஓகேங்களா, திஸ் இஸ் அ குவான்டிட்டி. 2/3 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகேங்களா, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் 2/3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ப்ரெசென்ட்டாக இருக்காங்க, ஒரு 10 ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்காங்க, தே ஆர் த 2/3 ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐ எம் ரெஃபரிங் டு ஈச் ஸ்டூடெண்ட் ஆஸ் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன யூஸ் பண்ணேன், ப்ளூரல் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா, வித் டிஸ்டன்ஸ், பீரியட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் சம்ஸ் ஆஃப் மணி நம்ம வந்து அது ஒரு யூனிட்டாவோ ஒரு குவான்டிட்டியாவோ பார்க்கும்போது சிங்குலர் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை அதை நம்பராக பார்க்கும்போது அதுக்கு ப்ளூரல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் தி நெக்ஸ்ட் ரூல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the only time the object of preposition decides plural or singular. So object of preposition என்னன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, preposition படிக்கும்பொழுது preposition அதுக்கு அடுத்து வர்றது தான் object of preposition. இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் prepositional phrase அப்படிங்கிறது. ஸோ எப்போ வந்து prepositional phrase டிசைட் பண்ணோம், ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ரூல் பார்த்துருக்கோம், prepositional phrase வந்து வேர்பை டிசைட் பண்ணாது, வேர்போ எப்படி அக்ரி பண்ணுங்கிறது டிசைட் பண்ணாது. பட் சில எக்ஸப்ஷனல் கேசஸில் வந்து அப்படி டிசைட் பண்ணோம். எப்பெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம், ஆஃப், நன், மோர், ஆல் அப்படிங்கிற இன்டெஃபினட்டான ப்ரோனவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது வி ஆர் கன்ஃபியூஸ்ட். அப்போ நம்ம எப்படி அதை டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரெபோசிஷன் டிட்டர்மைன்ஸ் தி. ஸோ இதெல்லாம் வரும்போது ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரெபோசிஷன் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ சம்முங்கிறதும் சிலது குறிக்குது. ஸோ சிலது எது ப்ளூரலா சிங்குலரா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரெபோசிஷன். அந்த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும், ஒரு நவுனாக தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ப்ரெபோசிஷன். ப்ரெபோசிஷனுக்கு ஆப்ஜெக்டாக வர்றது எது, ஒரு நவுன். ஸோ அந்த நவுன் தான் டிசைட் பண்ண போகுது. ஸோ எப்போல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ஷனல் கேசஸ் வென் வி யூஸ் இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் லைக் சம், ஆஃப், நன், மோர் அண்ட் ஆல். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா all of the chicken is gone. ஸோ இங்கே வந்து சிக்கன் ஒரே ஒன்று தான். ஸோ all of the chicken is gone. ஸோ சிங்குலர். all of the chickens, எல்லா சிக்கனுமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது chickens. ஸோ ப்ளூரல், இது ப்ளூரல். a lot of pie has disappeared. ஓகேங்களா, இது சிங்குலராக சொல்கிறேன். the pie சிங்குலர், அதனால has யூஸ் பண்ணிக்க. lot of pies அப்படின்னும் பொழுது have யூஸ் பண்ணுறேன். a third of the city is unemployed. a third of the people are employed. ஸோ இங்கே பாருங்களேன், இது குவான்டிட்டியை குறிக்குது, இது வந்து நம்பரை குறிக்குது. சிட்டியில் ஒரு தேர்ட் a third of the city, 3ல் 1 பங்கு வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ குவான்டிட்டி. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நம்பர், பீப்புள் வி கேன் கவுண்ட். a third of the people are unemployed. let's take 100 people, அதில் 1/3 வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிட்டிங்கும்போது நம்ம குவான்டிஃபை தான் பண்ண முடியும். ஓகேங்களா, some of the pie is missing. ஸோ சில பை மிஸ்ஸிங்காக இருக்குது, some of the pies are missing. ஸோ இங்கே pies என்னும்போது நான் ஆர் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் how we decide the verb according to the prepositional phrase. ஸோ prepositional phrase-க்கு எது ஆப்ஜெக்டாக வந்திருக்கோ அதை டிசைட் பண்ணி நம்ம வேர்பை வந்து எது அக்ரி பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். லைக் பேஸ்ட் ஆன் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் preposition. only when they are followed by when they follow some, of, none, more and all இந்த மாதிரியான indefinite pronouns ஃபாலோ பண்ணி வரும்போது மட்டும் நாம preposition-ஓட ஆப்ஜெக்டை வச்சு வேர்பை டிசைட் பண்ணுவோம். வேர்போட சேஞ்சஸ், அதாவது என்ன மாற்றங்கள் வேர்பில் வேணுங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் தி 11th ரூல். ஸோ நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் a subject is separated from the verb. ஸோ என்னெல்லாம் வச்சு நம்ம செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as long as, ஸோ as along with, as well as, besides, so unlike. So இது besides means in addition to. So we also use in addition to. So and not, together with, no less than, no less that, except, rather than, accompanied by, like இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து நம்ம சப்ஜெக்ட்க்கும் வேர்புக்கும் நடுவில் யூஸ் பண்ணுவோம். அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், the words and phrases are not part of the subject. ஸோ அதனால அதை வச்சு நம்ம வேர்பை டிசைட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து subordinate clauses. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருந்தோம்னா, the politician along with the newsman அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணோம். எக்ஸைட்மெண்ட் as well as nervousness, ஸோ இந்த மாதிரி ஃப்ரேஸஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இதை பார்க்கவே கூடாது. இந்த சங்க் அப்படிங்கிறது just gives extra meaning to the subject தானே தவிர இதுவே வந்து வேர்பை டிசைட் பண்ணாது. ஸோ the politician is expected shortly தான். ஓகேங்களா, ஸோ politician is expected shortly, அவங்க கூட யார் வராங்க வரலங்கிறது தான் just an extra information. ஸோ excitement is the cause of her
ஷேக்கிங். ஸோ எக்ஸைட்மெண்ட் அஸ் வெல் அஸ் நர்வஸஸ். ஸோ நர்வஸஸ்ங்கிறது இங்கே அடிஷனாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற கமா யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸ் மோஸ்ட்லி ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், when they are used with, as, along with, as well as, besides, unlike, and not, with, together with, in addition to, no less that, except, rather than, accompanied by, like, இந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணாங்கன்னா we will only look at the subject பேஸ் பண்ணி தான் verb நாம மாற்றுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 13. So far we have seen 12 rules in subject verb agreement. ஸோ இந்த ரூல் பார்த்தீங்கன்னா both not. ஸோ போத் நாட் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது we will not be able to refer to ரெண்டுமே நடக்கலை அப்படின்னு. ஸோ ரெண்டுமே நடக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம், நைதர் நார் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ போத் நாட் யூஸ் பண்ணி ரெண்டுமே நடக்கலை, ரெண்டு பேருமே அதை பண்ணலை அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. இட் இஸ் ராங். ஸோ டு நாட் யூஸ் போத் நாட் இன் த சேம் சென்டென்ஸ். இப்போ வந்து லைக் இஃப் யூ விஷ் டு ஸ்டேட் இது ரெண்டுத்துலையுமே ஒன்று கூட நடக்கலை, இது ரெண்டுத்துலேயே ஒருத்தர் கூட இதை பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவோம், நீங்கள் neither of the boys did not reach on time தான் யூஸ் பண்ணணும். ஸோ நைதர் தான் யூஸ் பண்ணுமே தவிர போத் நாட் யூஸ் பண்ணக்கூடாது, நைதர் நாட் யூஸ் பண்ணலாம். ஸோ போத் நாட் இஸ் நாட் ரைட், நைதர் நாட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ யூ கேன் யூஸ் நைதர் நாட். ரெண்டுமே நடக்கலை எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு நைதர் நாட் யூஸ் பண்ணுங்க, போத் நாட் கிடையாது. parentheses are not part of the subject. அதே மாதிரி parentheses யூஸ் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஜோ அண்ட் இஸ் ட்ரஸ்டி மட் வாஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம ஜோவை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். இதுவே இந்த பிராக்கெட்ஸ் இல்லைன்னா ஜோ அண்ட் இஸ் ட்ரஸ்டி மட் வேர் ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அந்த பிராக்கெட்ஸில் வந்திருக்கிறதுனால பேரந்தீசஸில் வந்திருக்கிறதுனால we will not consider them as part of the subject. ஸோ சப்ஜெக்டை பேஸ் பண்ணி சிங்குலருங்கிறதுனால நம்ம வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பேரந்தீசஸ் வந்துச்சுன்னா be very cautious. So you should not change verb according to what is there in the parenthesis. You should only consider the subject. Next rule, collective nouns. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல் இருக்குது. ஸோ collective nouns-ஐ நம்ம பேசிக்கலி we will look at them as singular nouns. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் டூகெதர்னஸ் சொல்லுது, ஒரு யுனானிமஸ் ஆக்ஷனை சொல்லுது கலெக்டிவ் நவுனை வச்சு அப்படின்னும் பொழுது நாம சிங்குலர் வேர்பை யூஸ் பண்ணுவோம். யுனானிமஸ் ஆக்ஷன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆக்ஷனாக பண்ணாங்க. ஓகேங்களா? ஒரு கமிட்டி இருக்குன்னா அந்த கமிட்டியில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அந்த கமிட்டியை நம்ம ஒரே ஒரு யூனிட்டாக பார்ப்போம். த கமிட்டி வாஸ் டிசைடிங் ஓவர் இட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆனால் அந்த கமிட்டியில் ஒருத்தரும் ஒன்று டிசைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ கமிட்டி வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கமிட்டியில் இருக்கிற ஒருத்தரை பற்றின கன்சர்னை நம்ம சொல்லும் பொழுது அதில் இருக்கிறவங்களை இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது சென்ஸ் ஆஃப் செப்பரேஷன் அங்கே இருக்கும்போது நம்ம அதை ப்ளூரலாக பார்ப்போம் வித் தி யூஸ் ஆஃப் கலெக்டிவ் நவுன்ஸ். இல்லை இஃப் தெர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ் ஒரு யுனானிமஸ் ஆக்ஷன் இருக்கும்போது அதுக்கு நம்ம சிங்குலர் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ என்ன மாதிரி நவுன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் கலெக்டிவ் நவுன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ், கிளாஸ், கமிட்டி, க்ரௌட், ஃப்ளாக், ஜூரி, பார்லிமெண்ட் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். தி ஆடியன்ஸ் வாஸ் அப்ளாடிங் அட் தி எண்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடக்குது, ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கிளாப் பண்ணுறாங்க பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆக்ஷனாக பண்ணுறாங்க, தட் இஸ் அப்ளாடிங், தட் இஸ் கிளாப்பிங். அதனால தெர் இஸ் சென்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ், ஒரு யுனானிமஸ் ஆக்ஷன் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆக்ஷனாக பண்ணுறாங்க அப்படின்றதுனால நம்ம இதை சிங்குலராக கன்சிடர் பண்ணி சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், the class was studying diligently for the upcoming exam. ஸோ இதுவுமே வந்து டுகெதர்னஸ் இருக்குது. ஸோ கிளாஸ்ன்னும் போது கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? எல்லாரும் ஒரே ஆக்ஷனை தான் பண்ணுறாங்க. ஸோ வாஸ் யூஸ் பண்ணுறோம். The committee have different opinions on the matter. ஸோ கமிட்டி பார்த்தீங்கன்னா கமிட்டி வந்து the committee has same opinion on the matter அப்படின்னு சொல்லும்பொழுது ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சென்டென்ஸை நான் மாற்றி எழுதுகிறேன். has the same opinion. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது the committee has the same opinion. ஸோ கமிட்டியில் இருக்க எல்லாருக்கும் இதை பற்றின ஒரே ஒப்பீனியன் தான் இருக்குது இந்த மேட்டர் பற்றி. ஸோ there is a sense of togetherness. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம், has. ஆனால் அந்த கமிட்டியில் இருக்க ஒருத்தருக்கும் இந்த விஷயத்தை பற்றி ஒரு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னும் பொழுது we use
have. ஏன்னா இந்த கமிட்டியில் இருக்கிற ஒருத்தர் நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்குறோம், அவங்களோட ஒப்பீனியனை பார்க்கும்பொழுது the committee have different opinions on the matter. So there is a sense of separation in this. அடுத்து பார்த்தீங்கன்னா the flock is migrating south of for the winter. So இந்த flock of sheep என்ன பண்ணுதுன்னா விண்டருக்காக என்ன பண்ணுது, it is migrating. ஓகேங்களா, எங்கே மைக்ரேட் ஆகுது, migrating to south for the winter. ஸோ அப்போ ஃப்ளாக் அப்படிங்கிறது ஒரே ஆக்ஷனை யுனானிமஸாக பண்ணுறதுனால நம்ம அதை சிங்குலராக கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the jury were unable to reach a unanimous decision. ஸோ இந்த ஜூரி என்ன பண்ணுறாங்க, group of judges, they were not able to come to a common point அப்படிங்கிறதுனால அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தருக்கும் வேற ஒப்பீனியன் இருக்குது போல். ஸோ வி வில் கன்சிடர் இட் ஆஸ் ப்ளூரல். ஸோ ஜூரியில் இருக்க ஒரு பர்சனை கன்சிடர் பண்ணாங்கன்னா வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ பி வெரி காஷியஸ் அபவுட் தி யூஸ் ஆஃப் கலெக்டிவ் நவுன்ஸ். ஸோ கலெக்டிவ் நவுன்ஸ் வந்து நாம் வந்து ஒரு கலெக்டிவ் சென்ஸ், ஒரு சென்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ், ஒரு யுனானிமஸ் ஆக்ஷனை ரெஃபர் பண்ணும்போது வேர்ப் சிங்குலர் ஆகும். இல்லை அந்த ஆக்ஷன் தனித்தனியாக நடக்குது, யுனானிமஸ் ஆக்ஷன் கிடையாது, தெர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் செப்பரேஷன் அப்படிங்கும்பொழுது இதுக்கு ப்ளூரல் வேர்ப்ஸும் யூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ரூல் பார்ப்போம். த வேர்ட் வேர் ரீப்ளேசஸ் வாஸ். ஸோ இது நம்ம ரூல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் இமேஜினரியாக இருக்குது, ஓகேங்களா, இமேஜினரி சப்ஜெக்டிவ் மூடில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஒரு விஷ், ஒரு இமேஜினரி திங் அப்படின்னும் பொழுது நம்ம அதுக்கு சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ண மாட்டோம். வி வில் ஆல்வேஸ் யூஸ் ப்ளூரல் வேர்ப். வேர் தான் யூஸ் பண்ணுமே தவிர வாஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, இஃப் ஜோ வேர் ஹியர் யூ வுட் பி சாரி. ஸோ இது வந்து ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் தான். ஜோ மட்டும் இப்போ இங்கே இருந்திருந்தா யூ வுட் பி சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அன் இமேஜினரி சிச்சுவேஷன். ஸோ யூஸ் இப்போ இங்கே வந்து வாஸ் வந்திருக்கும், நம்ம வேர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரூல்ஸ். ஷுடன்ட் ஜோ பி ஃபாலோட் பை வாஸ், நாட் வேர், given that ஜோ இஸ் சிங்குலர் பட் ஜோ isn't actually here, so we say where. ஓகேங்களா, இது ஒரு கற்பனையான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ the sentence demonstrates the subjunctive mood. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், சப்ஜெக்டிவ் மூட்னு சொல்கிறோம். சப்ஜெக்டிவ் மூட்னா என்ன, இட் எக்ஸ்பிரஸஸ் சம்திங் ஹைப்போதெட்டிக்கல், இப்படி நடந்திருந்தா, இப்படி நடந்தா அப்படிங்கிற மாதிரி. ஆர் விஷஃபுல், ஸோ அவன் மட்டும் இங்கே இருந்திருந்தா ஐ விஷ் தட் குட் ஹேப்பன். ஒரு இமேஜினரி இல்லை வந்து ஒரு ஃபேக்சுவலி கான்ட்ரடிக்டரி தாட். ஸோ இப்போ அவன் இல்லை, ஃபேக்சுவலாக ஹீஸ் நாட் ஹியர், பட் நீங்கள் பேசிட்டு இருக்கிறது ஒரு இமேஜினரி விஷயம். ஸோ ஃபேக்சுவல் விஷயத்துக்கு ஆப்போசிட்டான விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து சப்ஜெக்டிவ் மூடில் தான் பேசுவோம். ஓகேங்களா, ஸோ சப்ஜெக்டிவ் மூட்னா இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணால் தட்ஸ் கால்ட் அ சப்ஜெக்டிவ் மூட். ஸோ சப்ஜெக்டிவ் மூடில் பேசும்பொழுது வி வில் ஆல்வேஸ் யூஸ் வேர் இன்ஸ்டெட் ஆஃப் வாஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 3 எக்ஸாம்பிள் இருக்குது. ஐ விஷ் இட் வேர் ஃப்ரைடே. ஐ விஷ் இட் வாஸ் ஃப்ரைடே கிடையாது, இது ஃப்ரைடேவாக இருந்திருக்குங்கிறது என்னோட விஷ். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அ விஷ் அப்படிங்கிறதுனால வேர். ஷி ரெக்வஸ்டட் தட் ஹி ரேஸ் இஸ் ஹேண்ட். ஸோ அவங்களோட விஷ் தான் அது. ஓகேங்களா, அதனால கொஞ்சம் கையை தூக்க முடியுமான்னு சொல்கிறாங்க. ஸோ ரேஸ், ஸோ ஹீக்கு அப்புறம் ரேசஸ்ன்னு வந்திருக்கணும், ஆனால் ரேஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். த ஃபோர்மேன் டிமாண்டட் த ஜோ வேர்ஸ் சேஃப்டி கோகுல்ஸ். பட் ஜோக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வேர்ஸ் யூஸ் பண்ணல, வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் தீஸ் ஆர் த ரூல்ஸ் தட் வி யூஸ் வித் இந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருக்கிற சென்டென்சஸ்க்கு. சப்ஜெக்டிவ் மூடில் சொல்கிற சென்டென்சஸ்க்கு வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் வேர் இன்ஸ்டெட் ஆஃப் வாஸ். ஓகேங்களா, when an adjective is used as a noun. ஸோ நம்ம இந்த ரூல் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம். நவுன்ஸ் அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் படிக்கும் போதும் பார்த்தோம், ஆர்டிகல்ஸ் பார்க்கும் போதும் பார்த்தோம். ஆர்டிகல்ஸில் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நவுன்ஸாக யூஸ் பண்ணும்போது நமக்கு அது தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி நாம் வந்து ஒரு ஆர்டிக்கலை, அதாவது ஒரு அட்ஜெக்டிவை வந்து நவுனாக யூஸ் பண்ணும்பொழுது நம்ம என்ன மாதிரி வேர்ப் யூஸ் பண்ணோம், அதை எப்பயுமே நம்ம வந்து ப்ளூரலில் தான் யூஸ் பண்ணோம். The rich are often targeted by thieves. The young are full of energy and enthusiasm. The poor are not always dishonest. The elderly are wise and experienced. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா when a title or name with a plural form refers to a singular subject. ஸோ ஒரு டைட்டிலாக இருக்கலாம், ஒரு பாப்புலரான நேமாக இருக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்னா இட்ஸ் அ யூனிட், இது வந்து ஒரு நிறைய ஸ்டேட்ஸை சேர்த்து தான், பட் இது ஒரு நேமாக தான் நம்ம பார்க்குறோன்னும் போது ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி அதை ப்ளூரலாக சொன்னாலும் நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா த பீட்டில்ஸ், நெக்ஸ்ட் த ரோலிங் ஸ்டோன். ஸோ இதெல்லாமே ப்ளூரல் மாதிரி தெரிஞ்சாலும் அதை நம்ம ஒரு டைட்டிலாக பார்க்கறதுனால, ஒரு நவுனாக பார்க்கறதுனால வி ஷுட் கன்சிடர் தெம் ஆஸ் சிங்குலர். அதுக்கு நாம சிங்குலர் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் தி 18th ரூல். ஸோ அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா இஃப் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் connected by and is negated with or not,
then the verb agrees with the previous subject. So இங்க பார்த்தீங்கன்னா only boys and no girls are guilty. Only he and not his friends is the culprit. So ஒரு சப்ஜெக்டை ஆண்டோட இணைச்சி அதுக்கப்புறம் நம்ம அதை நெகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பொழுது அந்த நெகேஷனை நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அப்போ நம்ம எதை தான் வச்சு வேர்பை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த நவுனை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம வேர்புக்கு கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒன்லி பாய்ஸ் தான் கில்ட்டியாக இருக்காங்க, நோ கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டோம். கேர்ள்ஸ் கில்ட்டியாக இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ நோ கேர்ள்ஸுங்கிறத நம்ம அதை கணக்கிலே எடுத்துக்கல. ஸோ நோ கேர்ள்ஸ் ஆர் கில்ட்டி. ஸோ பாய்ஸை வச்சு தான் நம்ம இந்த வேர்பை டிசைட் பண்ணுறோம். ஒன்லி ஹீ அண்ட் நாட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் தி கல்பிரிட். ஸோ இங்கே என்னதான் இஸ் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸுக்கு பக்கத்தில் வந்தாலும் நாட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியாச்சு. ஸோ நோ நாட் யூஸ் பண்ணி நம்ம நெகேட் பண்ணும்போது ஆண்டை வச்சு ஜாயின் பண்ணி நோ நாட் வச்சு நெகேட் பண்ணும்பொழுது நோ நாட்டோட எந்த சென்டென்ஸ் எந்த நவுன் வருதோ அந்த நவுனை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ஆஸ் அ சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு முன்னாடி எதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை தான் வந்து கன்சிடர் பண்ணோம். ஒன்லி ஹீங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறதுனால இஸ் ஒன்லி ஹீ இஸ் தி கல்பிரிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அது பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து யூஸ் ஆஃப் கலெக்டிவ் நவுன்ஸ் தான். a lot of, a group of, a number of அப்படின்னு வரும்பொழுது when they're referring to a singular entity அப்போ நம்ம வந்து அதுக்கு singular verb யூஸ் பண்ணுவோம். இல்லை ஒரு plural verb யூஸ் பண்ணுவோம் மல்டிபிள் என்டிட்டிஸை ரெஃபர் பண்ணும்போது. there is a lot of food on the table. ஸோ lot of food on the table நிறைய ஃபுட் இருக்குங்கிறத சிங்கிள் என்டிட்டியாக ரெஃபர் பண்ணும்போது இஸ் யூஸ் பண்ணுறோம். a lot of people are attending. ஸோ பீப்புளுங்கும் போது நம்ம நம்பருக்கு சொல்லிடுறோம். ஸோ இதை வந்து நம்ம குவான்டிட்டியாக சொல்கிறோம், இதை வந்து நம்ம நம்பராக சொல்கிறோம். ஸோ நம்பராக சொல்லும் போது என்ன பண்ணிடுறோம், அதை வந்து ப்ளூரல் ஆக்கிடுறோம். ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் அட்டெண்டிங், லாட் ஆஃப் பீப்புள் ஆர் அட்டெண்டிங் த கான்சர்ட். அந்த கான்சர்ட்டை நிறைய பேர் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் த இண்டிவிஜுவல் பீப்புள், இண்டிவிஜுவல் பர்சன். லாட் ஆஃப் பீப்புள் சொல்லும் போது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வி ஆர் ரெஃபரிங் டு த நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஹியர் இஸ் அ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஒன்னா ஒரே ஒரு என்டிட்டியாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு நான் ஹிஸ் யூஸ் பண்ணுறேன். அ குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. ஸோ குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் என்ன பண்ணுது, ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. ஸோ ஒரு பேர்டும் பறக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஆர். ஸோ பேஸ்ட் ஆன் த சென்ஸ் வித் விச் வி யூஸ் அதுக்கு நம்ம சிங்குலர் அண்ட் ப்ளூரல் வேர்ப்ஸ் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெஃபரிங் டு மல்டிபிள் பேர்ட்ஸ். அ நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஹேஸ் பீன் ரிசீவ்ட். ஸோ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பார்க்குறோம். ஓகேங்களா? நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம வி ஆர் நாட் லுக்கிங் அட் ஈச் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட், நம்பராக பார்க்கல, அதை வந்து ஒரு குவான்டிட்டியாக பார்க்கறதுனால நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இன் ஆல் த சென்சஸ் ஒரு விஷயத்தை குவான்டிட்டியாக பார்க்கும்போது சிங்குலர் வேர்பும் அதை நம்பர்ஸாக பார்க்கும்போது ப்ளூரல் வேர்ப்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, மெஷர்மெண்ட் ஆஃப் டைம், அதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேயுமே வந்து மணி டைமுக்கெல்லாம் வந்து குவான்டிட்டியாக பார்க்கும்போது சிங்குலர் அண்ட் நம்பராக பார்க்கும்போது ப்ளூரல் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் தி மெயின் ரூல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன். ஸோ மோர் தேன் ஒன் யூஸ் பண்ணும்பொழுது மோர் தேன் ஒன்னுனா சிங்குலர் வரும். மோர் தேன் யூஸ் பண்ணிட்டு 2 or 3 விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னா அப்போ வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணும். மோர் தேன் ஒன் கார் இஸ் பார்க்ட் இன் த கராஜ் அப்படின்னு சொல்லும்பொழுது இஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒன்றுத்துக்கும் அதிகமான காரை பார்க் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம குவான்டிட்டியை சொல்கிறோம். மோர் தேன் 2 books ஆர் மிஸ்ஸிங் ஃப்ரம் தி லைப்ரரி, அப்போ நம்பர்ஸை சொல்கிறோம். 2 புக்கோட அதிகமாக புக்ஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லும் பொழுது மல்டிபிள் புக்ஸ் சொல்கிறதுனால ஆர் யூஸ் பண்ணுறோம். ஸோ மோர் தேன் வந்துச்சுனாலே 1 வந்தால் சிங்குலர், மோர் தேன் அப்புறம் 2 or 3 வந்துச்சுன்னா, அதாவது 1க்கு அதிகமாக நம்ம எதை யூஸ் பண்ணாலுமே we will use plural verb for such sentences. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். இதை வந்து நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஒன்னுங்கிற ப்ரோனவுனை வந்து இன்டெஃபினட் ப்ரோனவுனை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது எப்பவுமே நம்ம ஒன் செல்ஃப் அப்படின்னு ஒன் திங் ஹீ ஆர் ஷீன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்னுங்கிறது தான் அடிக்கடி அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஒன்னுங்கிறது எப்பவுமே ஒரு சிங்குலர் ப்ரோனவுன் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம், இட் இஸ் ஆல்வேஸ் பேர்ட் வித் ஒன்ஸ் ஆர் oneself. So one should always respect one's elders. His or her elders ன்னு சொல்லக்கூடாது, one's elders தான் சொல்லணும். One must take care of oneself in order to stay healthy. One must take care of himself or herself சொல்லக்கூடாது. One must take care of oneself in order to be healthy அப்படின்னு சொல்றாங்க. One cannot achieve success without putting in the effort. One should be proud of one's accomplishments. So one should be proud of his or her accomplishments கிடையாது. One should be proud of one's accomplishments. So one வந்தாலே அது singular noun தான், அதுக்கு singular verb தான் யூஸ் பண்ணும். அண்ட் அது எது ஃபாலோ பண்ணும், ஒன்று ஒன் apostrophe s or oneself அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணும்.
One should always be true to oneself. அடுத்து பார்த்தீங்கன்னா many a and many an. It precedes a noun. Both the nouns and the verb should be in singular. Okay, many a, many an. A and ரெண்டுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சிங்குலருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும்? சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும். Many a student is studying for the exam. ஓகேங்களா? many an opportunity. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் many இந்த மாதிரிலாம் வந்தாலே நம்ம அதுக்கு சிங்குலர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. Many an opportunity has been missed. Many a bird sings in the morning. Many an artist has painted his landscape. Many a child dreams of becoming a superhero. So இதுதான் many a ஓட many a or many an ஓட ரூல். So based on the noun a or an நம்ம மாத்துறோம். ஸோ many வந்துச்சுனாலே அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? a or an யூஸ் பண்ணி சிங்குலர் நவுன்ஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கு சிங்குலர் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் வேர்ப்ஸ். ஸோ ப்ளூரல் வேர்ப்ஸை வந்து if they are used, plural verbs should be used after pair nouns. Pair nounsனா என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். Scissors, trousers, glasses. ஸோ இதெல்லாமே நம்ம தனித்தனியாக வாங்க முடியாது. கிளாஸஸ் வாங்கினா ரெண்டுமே இருக்கும், ரெண்டு சைடு ஆஃப் கிளாஸஸுமே இருக்கும். ட்ரௌசர்ஸ் வாங்கினா ரெண்டு சைடு ஆஃப் ட்ரௌசருமே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால இதெல்லாமே வந்து நம்ம பேர் நவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்தாலே அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். These trousers need altering. Your new glasses look stylish. The pliers are in the toolbox. The binoculars are essential for bird watching. So binocular நம்ம ஒரு சைடை மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வாங்குவோம். So it is plural. So this is the 24th rule. So auxiliary verbs வந்துச்சுன்னா, so auxiliary verb நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? Used only once when two principal verbs are related. So ரெண்டு வேர்பையும் ரிலேட் பண்ணுறோம். Principal verbs mean main verbs. ஓகேங்களா? மெயின் வேர்ப்ஸ் தான் நம்ம பிரின்சிபல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரின்சிபல் வேர்ப்ஸை வந்து நம்ம ரிலேட் பண்ணி ஒரே ஆக்சிலரி வேர்பில் ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆக்சிலரி வேர்பை ரிப்பீட் பண்ண வேண்டாம், ஒரே ஒரு முறை அதை யூஸ் பண்ணால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் லாஸ்ட் த பென் பட் காட் த புக். இது ரெண்டுமே வந்து சிம்பிள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நடக்குது. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நடக்குது, நான் பென்னை லாஸ் பண்ணிட்டேன் ஆனால் புக்கு கிடச்சிச்சு. இது ரெண்டுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லி நடக்குது. ஐ ஹவ் லாஸ்ட் த பென் பட் ஐவ் காட் த புக் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் டென்ஷன் நம்ம குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வி நீட் நாட் யூஸ் இட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு ரெண்டுத்துக்கும் காமன்னா ஒரே ஒரு முறை இந்த ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணலாம். வேற த மெயின் வேர்ப் வில் பி மெயின் வேர்ப் வேற அதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரூல்ஸ். ஸோ ஷீ கேன். ஸோ கேன் இஸ் தி auxiliary verb which refers to modal auxiliary, அவங்களோட எபிலிட்டியை சொல்லுது. she can sing and can dance well னு சொல்ல வேணாம், she can sing and dance well அப்படின்னு சொல்லலாம். so it is it is the one of the main rules. they should stay and prepare for the test. இது நம்ம எப்படி எழுதி இருக்கலாம் இல்லைன்னா they should stay and should prepare for the test எழுதிக்கலாம். பட் shouldங்க யூஸ் பண்றது வந்து மறுபடியும் ரெப்பிட்டேட்டிவாக இருக்கிறதுனால we can commonly use should auxiliary verb ரெண்டுத்துக்கும் சேர்த்து. he might come or call later. so he might அப்படிங்கிறது பாசிபிலிட்டியை குறிக்குது. ஒரு வேளை அவர் வரலாம், இல்லை வந்து அவர் கால் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று நடக்க போகுது இல்லைங்களா? அப்போ he might come or call later. ஓகே, ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் auxiliary verb யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்ப்ஸ் அட்வைஸ், ஃபர்னிச்சர், ஹேர், ட்ரபிள், இந்த மாதிரிலாம் நம்ம எப்பவுமே ப்ளூரலாக யூஸ் பண்ணுற நவுன்ஸை பார்த்துருக்கோம். ஸோ அந்த நவுன்ஸ்லாம் வந்துச்சுன்னா வந்து எப்பவுமே ஃபர்னிச்சர் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம ஃபர்னிச்சர்னா எல்லா ஃபர்னிச்சரும் சேர்த்து குறிக்குது. ஸோ தேர் ஆல்வேஸ் யூஸ்ட் ஆஸ் சிங்குலர் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் எக்ஸப்ஷன் மட்டும் ஹேரை நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வி யூஸ் இட் ஆஸ் சிங்குலர். தி அட்வைஸ் ஷீ கேவ் மீ வாஸ் ஹெல்ப்ஃபுல். His furniture is modern and stylish. ஸோ இது எல்லாமே நம்ம சிங்குலராக யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஹேர் ஆன் மை ஹெட். ஸோ நிறைய ஹேர் இருந்தால் நம்ம ஒன்றா தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஆனால் எக்ஸப்ஷன் பாருங்கள், when referring to individual hairs. ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஹேர்ஸை சொல்லும்பொழுது 2 strands of hair were cut by him. ஸோ 2 strands of hair வந்து கட் பண்ணிட்டான். அப்போ 2 strands of hairங்கிறத நான் நம்பரை குறிக்கிறதுனால it is 2 strands of hair அப்படின்னு சொல்லும்பொழுது I use plural verb. ஓகேங்களா? ஸோ நல்லா வச்சுக்கோங்க, ஃபர்னிச்சர், ஹேர், ட்ரபிள். ஸோ ஃபர்னிச்சர்னு சொன்னால் எல்லா ஃபர்னிச்சரையும் குறிக்கும், ப்ளூரல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஆனால் அதை நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுவோம். அட்வைஸ் அப்படிங்கிறது பீஸ் ஆஃப் அட்வைஸ் தான் சொல்லுவோமே தவிர அட்வைசஸ்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இட் ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் சிங்குலர் ஒன்லி. ஓகேங்களா? ஹேர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி கன்சிடர் அஸ் சிங்குலர். எக்ஸப்ஷனல் கேசஸில் நம்ம இண்டிவிஜுவல் ஹேரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது அதை நம்ம ப்ளூரலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்பயுமே நான் வந்து 2 strands of hairsன்னு சொல்லல, 2 strand of hairன்னு தான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எஸ் போடாமல் தான்
யூஸ் பண்ணணும் அண்ட் அதை சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும், சிங்குலர் வேர்ப் தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நவுன்ஸ். ஸோ மெட்டீரியல் நவுன்ஸை வந்து இஃப் யூ ஆர் ரெஃபரிங் டு தெம் அஸ் சப்ஸ்டன்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸாக ரெஃபர் பண்ணும்போது அதுக்கு நம்ம சிங்குலர் வேர்ப்ஸாக யூஸ் பண்ணணும். அதை வந்து ஒரு காமன் நவுனாக மாற்றிட்டோம், அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ப்ளூரல் நவுன் ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். ப்ளூரல் நவுனாக கன்சிடர் பண்ணலாம், அதுக்கு ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தி ஸ்கல்ப்சர் இஸ் மேட் ஆஃப் கிளே அண்ட் பிரான்ஸ். ஸோ நம்ம இந்த ஸ்கல்ப்சரோட சப்ஸ்டன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எதில் அந்த ஸ்கல்ப்சரை தயாரிச்சிருக்காங்க, கிளேவையும் பிரான்ஸை வச்சு தயாரிச்சிருக்காங்க. அப்போ நான் இது சப்ஸ்டன்ஸை தான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு பொழுது நான் யூஸ் பண்ணுறேன். த டேபிள் இஸ் கிராஃப்டட் ஃப்ரம் வுட் அண்ட் மெட்டல். ஸோ இந்த டேபிள் எதுலேருந்து தயாரிச்சிருக்காங்க, வுட்டையும் மெட்டலையும் வச்சு தயாரிச்சிருக்காங்க. ஸோ மெட்டீரியல் நவுன்ஸ் வரும்போது பி வெரி காஷியஸ். வுட் அண்ட் மெட்டல், மெட்டீரியல் நவுன்ஸ்க்கு நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ரிமெம்பர் தேட் அஸ் வெல். ஸோ கிளே அண்ட் பிரான்ஸ், wood and metal. ஸோ இப்போ இதை தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம், இங்கே இதோட சப்ஸ்டன்ஸை தான் ரெஃபர் பண்ணுறோம். இந்த டேபிள் வுட்லேயும் மெட்டல்லையும் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்டன்ஸை ரெஃபர் பண்ணும்போது வி ஆல்வேஸ் கோ ஃபார் சிங்குலர் வேர்ப்ஸ். ஆனால் அது ஒரு ஆப்ஜெக்டாக ரெஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம ப்ளூரலைஸ் பண்ணிக்கலாம், ப்ளூரல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். த பாய்ஸ் வேர் த்ரோயிங் ஸ்டோன்ஸ் அட் த ஃப்ராக்ஸ். ஸோ இதை நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம், ஸ்டோனை ஒரு சப்ஸ்டன்ஸாக பார்க்காம ஸ்டோனை வச்சு அந்த ஃப்ராக்ஸ் அடித்தாங்க. ஸோ இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் யூஸ்ட் ஃபார் யூனோ they used to throw at the frogs அப்படிங்கிறதுனால நம்ம இதை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அதுக்கு ப்ளூரலாக வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ளூரல் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து பாய்ஸ்க்கு தான் வந்திருக்கு. பட் இஃப் திஸ் இஸ் த சப்ஜெக்ட் வென் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட், ஐ மீன் ஒரு ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது we will use plural verbs for that. ஓகேங்களா? she collected different types of papers. ஓகேங்களா? types of papers for our art project. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் நவுன்ஸை சப்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணும்போது சிங்குலர் வேர்ப்ஸ், ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம ப்ளூரலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ளூரல் வேர்ப்ஸும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி லாஸ்ட் ரூல் தட் யூ ஆர் கோயிங் டு சி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரோனவுன்ஸ் பார்க்கும்போதே. டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ், அதை ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இது மூணுமே ஒரே சென்டென்ஸில் வந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி வந்து ஆர்டராக பண்ணுறது, லைக் ஹவு வில் பி, எப்படி எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பர்சனில் ஸ்டார்ட் பண்ணுவோம், செகண்ட் பர்சனில் ஸ்டார்ட் பண்ணுமா, தேர்ட் பர்சனில் ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேங்களா? ஒரு 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 ஹாப்பியான நியூஸ், ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னா இந்த ஆர்டரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஹூ, ஹீ அண்ட் ஐ ஷுட் அட்டெண்ட் த மீட்டிங். இட்ஸ் அ பாசிட்டிவ் திங், நம்ம 3 பேரும் அட்டென்ட் பண்ணோம். ஸோ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன், செகண்ட் பர்சன் யூ, ஹீ அண்ட் ஹை. ஸோ செகண்ட் பர்சனில் ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வரணும். இந்த ஆர்டர் தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு பாசிட்டிவ் திங்ஸ். இல்லை ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன், ஒரு ஃபால்ட்டை கன்ஃபஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அண்ட் செகண்ட் பர்சன். ஸோ இந்த ஆர்டரில் தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது மட்டும் சென்டரில் இருக்கும், அது மாறவே மாறாது. ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயத்த சொல்லும் போது ஃபர்ஸ்ட் செகண்ட் பர்சன் கிட்ட சொல்லுவோம். ஸோ யூ செகண்ட் பர்சன்ட்ட தான் பேசிட்டு இருக்கோம், இட் வில் ஸ்டார்ட் வித் யூ அண்ட் தேர்ட் பர்சன் அண்ட் த ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேங்களா? இதே ஒரு ஃபால்ட்டியான விஷயம், ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம், ஏதோ ஒரு கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இட் வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் பர்சன், நான், அவங்க, நீங்கள். ஸோ தேர்ட் பர்சன் நம்ம செகண்டாக யூஸ் பண்ணுவோம், செகண்ட் பர்சனை மூணாவதாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அண்ட் செகண்ட் பர்சன். ஸோ ஆர்டரில் எப்போவுமே செகண்டாக வந்து தேர்ட் பர்சன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் நெகட்டிவ்னா சிச்சுவேஷன்னா ஃபர்ஸ்ட் பர்சனை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம், பாசிட்டிவான சிச்சுவேஷன் அப்படின்னும் பொழுது செகண்ட் பர்சனை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த ரூல். ஸோ யூ, ஹீ அண்ட் ஐ ஷுட் அட்டெண்ட் த மீட்டிங், நாட் ஐ, யூ அண்ட் ஹீ. தென் I, they and you were wrong in this situation. ஸோ நம்ம 3 பேருமே தப்பாக தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னும் போது எல்லாருமே தப்பாக சொல்லுவாங்க, நீ தப்பாக சொல்லியிருக்கேன், இவன் தப்பாக சொல்லியிருக்கான், நானும் தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இட் நாட் பி குட். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம தான் தப்பு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும் இல்லைங்களா? we only should confess what is wrong, that we have done something wrong. So I, they and you were all wrong in this situation. ஓகேங்களா? we the students and you apologize for the misunderstanding. ஸோ நாங்கள், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்துக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் தி லாஸ்ட் ரூல். So with that we have come to the end of today's session. We will look at the summary of today's session in the tea time treat part in the evening. So இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have looked at the tea time treats question and answer last session ஓடது. அதுக்கப்புறம் we have started off with what
இஸ் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டை நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் கன்கார்ட்னு சொல்லுவோம். ஸோ அது என்னன்னு பார்த்தோம், அதோட ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம். அண்ட் we've also seen lot of examples. So we have seen so far some 28 rules. அது இல்லாமல் சில பேசிக் ரூல்ஸையும் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 30 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். And we are going to look at some exercise in the tea time treat. உங்களுக்கு சில எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். We are going to do all that. So that is for today's session. ஸோ தேங்க்யூ. கீப் ப்ராக்டிஸிங் ஆல் தீஸ் ரூல்ஸ். நிறைய படிக்கும் போது இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு படிங்க. இந்த கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஹவு டு வி ரிமெம்பர் தேட் அப்படிங்கிறத நீங்கள் படிக்கும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பரன்ஸ் வரும். ஸோ கீப் ரீடிங் அண்ட் கீப் ப்ராக்டிஸிங். தேங்க்யூ. வி வில் மீட் இன் தி ஈவினிங் செஷன்.